ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் முக்கியமாக 5 விஷயம் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா 5 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். மொத்தம் 5 பாயிண்டில் முதல் பாயிண்ட்டு, எல்லா இண்டெக்ஸ்லையும் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து நெஃப்டி ஐடியில் ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. சரிங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ 5 இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெஃப்டி, நெக்ஸ்ட் 50, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, மிட் கேப், இந்த 5லையுமே நீங்கள் வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது புதுசாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம இன்றைக்கி ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி 37வது நாளை கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? 100 டேஸில் நம்ம ஆப்ஷனை பற்றி என்டையராக முடிச்சிருவோம். நான் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு லைன் பை லைனாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். வேணுங்கவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நான் 5 இண்டெக்ஸ் சொன்னால அதில் வந்து நெஃப்டி பேங்க் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முழுவதுமாக எதில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெஃப்டி பேங்க்கை தான் அனலைசிஸ் பண்ணணும். வேறு எதையும் அனலைசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அது இந்த சார்ட் மட்டும்தான். நீங்கள் இதை தாண்டி வேறு சைடு எங்கேயுமே போக வேண்டாம். அதனால தான் சொன்னேன், டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்துட்டு இப்படி நீங்கள் வரைகிறீங்களா இந்த மாதிரி, இது வரைகிறதுக்கு எல்லாருமே சிங்கிள் லைனில் வரைஞ்சி பார்த்துருப்பீங்க. டபுள் லைனில் வரைஞ்சால் தான் அக்யூரேசி அதிகமாக இருக்கும். சரிங்களா? இங்கே 90% பேருக்கு ட்ரெண்ட் லைனே வரைய தெரியாது. நான் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட், அதாவது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்து சொல்லிக் கொடுக்குற விஷயமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் நிறையா வரைஞ்சிட்டாலே 80 to 90% என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி சூப்பராக ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துடும். அப்போது உங்கள் முழுவதுமாக நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ராப் பண்ணுறீங்க, இதில் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டெக்னிக்கல் அனலைஸை சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் இதுதான். இப்போ எப்படி தேர்வு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தேர்ட் பாயிண்ட். சரிங்களா? இப்போது நார்மலாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பேங்க் நெஃப்டி, இப்போ நீ ஒரு ஸ்டாக் சிப்லான் இருக்கா, இதில் பைன்னு வச்சுன்னு பை செல் ஆகும். இதை பேங்க் நெஃப்டியில் வச்சா ஆகாது. அதனால் நீங்கள் டைரெக்டாக வாங்க முடியாது. சரிங்களா? அதில் தான் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போது சிம்பிள் தான். தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் என்னென்னா ஒப்பந்தம் தான். சரிங்களா? இதில் வந்து 3 மாதம் கான்ட்ராக்ட் தான் இருக்கும். இப்போ 54,863லேருந்து 54,900 இல்லை 55,000 வரக்கூடிய வாரத்தில் தொட்டுரும், வரக்கூடிய மந்த்தில் தொட்டுரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதுதான் ப்ரிடிக்ஷன். சரிங்களா? அப்போ இது எப்போ தொடப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 55,000 சரிங்களா வரக்கூடிய மாதத்தில் தொட்டுரும், இந்த மே மாதம் எட்ஜுக்குள்ளே தொட்டுரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேங்க் நெஃப்டி அப்படின்னு சொல்லி 55,000 அப்படின்னு நீங்கள் ரவுண்டாக டைப் பண்ணிங்கன்னா மே, சரிங்களா, ஜூன், ஜூலை எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதாவது நெஃப்டியில் மட்டும்தான் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா? பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் பேங்க் நெஃப்டின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஸோ மேயை கரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? காலையும் ஆட் பண்ணிடுறேன், புட்டையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புகிறேன். சரிங்களா? எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த தேர்ட் பாயிண்ட் ஒரு தெளிவு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் 55,000 எது வேணாலுமே எடுக்கலாம். சரிங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. 56,000 போகும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஃபோர்த்து பாயிண்ட்டு, இப்போது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னால என்ன பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இதில் தான் நிறையா பேர்த்துக்கு குழப்பம் வரும். காலை பை பண்ணணுமா, புட்டை பை பண்ணணுமா அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த குழப்பம் இருக்கும். அதாவது உங்களுடைய ப்ரிடிக்ஷன் மேலே தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகிடுச்சுன்னா கீழே வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகும், 55,000 போகும் அப்படின்னா காலை பை பண்ணணும். இது சரிங்களா? மார்க்கெட் கீழே சரியும், 54,000 தான் போகும், இன்னும் 800 பாயிண்ட் பக்கம் கீழே சரிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா புட்டை பை பண்ணணும். என்ன ரெண்டும் பை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் என்ன ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இதனோட அமைப்பே அதுதான். சரிங்களா? நீங்கள் இதை வந்து ஒரு கேம் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் மேலே போகும்போது சரிங்களா, கால் வந்து மேலே போகும், புட்டு வந்து கீழே சரியும். சரிங்களா? ஃபோர்த் பாயிண்டில் ரொம்ப கிளவராக இருங்க, இதில் கன்ஃபியூஷனே வேண்டாம். அப்போ மார்க்கெட் இந்த பர்டிகுலர் பேங்க் நெஃப்டி மேலே போகுது அப்படின்னா
கால் என்னாகும் மேலே போகும், புட்டு என்னாகும் கீழே சரியும். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ, இது மேலே போச்சுன்னா. செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, இது கீழே இறங்கிச்சு அப்படின்னா கால் வந்து கீழே இறங்கும், புட்டு வந்து மேலே போகும். அதனால தான் மார்க்கெட்டு மேலே போகும்போது கால் பை, மார்க்கெட்டு கீழே சரியும் போது என்னது புட்டு பை, மேலே போகும்ல புட்டு பை. இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா. அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். இப்போ மார்க்கெட்டு மேலே போகும்போது நீங்கள் புட்டை பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போகும்போது புட்டு கீழே இறங்கும், உங்களுக்கு லாஸ் வரும். நீங்கள் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் தான் இது எல்லாமே ரைட்டாக நடக்கும் சரிங்களா. 5வது பாயிண்ட் ஆப்ஷன் செயின். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதனால் ஆப்ஷன் செயினை ஹெசிடேட் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும். இந்த இடத்த கிளிக் பண்ணிடுங்க. ஃபைனல் பாயிண்ட் சரிங்களா. இதில் ஆப்ஷன் செயின் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் 54,863 தானே இருக்குது ரைட்டா, நான் ஏன் 54,068 எடுக்கக்கூடாது, 7 எடுக்கக்கூடாது, ரவுண்டாக எடுக்கலாமே, உங்களுடைய ஃபிகரில் எடுக்கலாமேன்னு கேட்டால், நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. சென்டரில் இருக்குல்ல, நீங்கள் இப்போ 52,000 55,000 சொல்கிறீங்களா, அது வந்து ஸ்ட்ரைக்கு. ப்ரீமியம்னா அதனுடைய விலை இருக்கும் சரிங்களா. இதுதான் ப்ரீமியம். அது பக்கத்தில் 1263 இருக்குல்ல, அதுதான் விலை. ஸோ நீங்கள் அதை தான் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இப்போது ரவுண்டு ஃபிகராக தான் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் 100 கேப் இருக்கும் சரிங்களா. இப்போ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா 55,100 55,200 55,300 55,400 இந்த மாதிரி ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணி தான் நீங்கள் எடுக்க முடியும். 55,350 கொடுக்கலாமானா வராது சரிங்களா. உங்களுக்கு 400 அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் ரவுண்டு ஃபிகரை இங்கே வந்து செக் பண்ணிடுங்க சரிங்களா. இதில் நல்லா கவனிச்சிக்கங்க, ஓஏ டேட்டானா என்னன்னு தெரியணும் சரிங்களா. வால்யூம், இன்டென்சிக் வேல்யூ சரிங்களா, எல்லாமே தெரியும். பிட் ப்ரைஸ்னால் என்ன, ஆஸ்க் ப்ரைஸ்னால் என்ன, இதெல்லாம் ஓரளவுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. வரக்கூடிய நாட்கள்லையும் கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ரவுண்டு ஃபிகராக தான் நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ மார்க்கெட் மேலே போக போக கால் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷனுக்குரியது, ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷனுக்குரியது. இந்த ஆப்ஷன் செயினை பொறுத்த மட்டும் டீட்டெயில்டான வீடியோ ப்ரீவியஸாகவே நிறையா கொடுத்துருக்கேன் சரிங்களா. பட் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா. அப்போ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரைக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அது 55,000 56,000 மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலை பை பண்ணணும். 54 53 கீழே இறங்குனா புட்டை பை பண்ணணும் சரிங்களா. இதை நீங்கள் லாட் சைஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்களா, அப்படியெல்லாம் வாங்க முடியாது சரிங்களா. இங்கே ஒரு லாட் சைஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 30 சரிங்களா. 30 அப்புறம் 60 90 அப்படி அது 3 லாட் அப்படி தான் எடுக்க முடியும் சரிங்களா. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு லாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதில் 32,000 பக்கம் தேவைப்படும். கொஞ்சம் இன்னும் அவுட் ஆஃப் த மணி மேலே போக 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 அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்னா வீடியோஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த மாதிரி மேலே போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். உங்களால் 2,000 வச்சுருந்தாலும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ புரிதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் நிறையா கொடுத்துருக்கேன். அகெயின் அண்ட் அகெயின் அதை நான் ரிப்பீட் பண்ணும்போது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் சரிங்களா. அதனால தான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஸோ பிகினராக இருக்கிறீங்க, இப்போ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவை நல்லா செக் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே இருக்குது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பரான ஐடியா வந்துடும். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.